மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, மறுமை, இம்மை, நரகம் எல்லாம் ஒன்றும் புரியல. அதாவது ஒரு அறிவுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இஸ்லாம்ல மட்டும்தான் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுவரை சுத்தன மதங்களே பெஸ்டான அறிவுக்கு பொருந்துற மாதிரியான இதுவரை நான் கேட்ட விஷயங்கள்ல தவறுகள் இல்லாத ஒரு 70% ஓகே பின்பற்றலாம். எனக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை தேட நான் நாடிக்கிட்டேன். ஸ்மோக் பண்ணக்கூடாது, தம் அடிக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒரு ரூபா கூட ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நான் வாலண்டியரா தேட வரும். அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை கண்டிப்பா இஸ்லாம்ல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் கொஞ்சம் இஸ்லாம் படி இல்லை, அவர் மூலமா கிடைச்ச மார்க்கம். சொன்னைக்கு துவா இருக்கு, அதனால அவர் மூலியமா எனக்கு கிடைச்ச மார்க்கம். இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் ஹக்குன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவர் அப்படி இருக்கிறத என்னால இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சுங்கள. அசன், அவர் பேர் அசன். இந்த வீடியோ பார்த்தா நன்றி சொல்லிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பள்ளிக்கு வந்தேன், தொழுவேன். ஒவ்வொரு பயன்லையும் அதற்கான விளக்கங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு ஏற்பட்ட லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் an answer in only ஜும்மா தட் மெம்பர் எல்லாம் சொல்லிச்சு. எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ நாள் இந்த மார்க்ஸ் விட்டுட்டேன்டா. ஸோ அதை உறுதியாக பின்பற்ற ஆரம்பித்தேன். ஜாகிர் நாயக்கோட வசலாத்து வசலாம் வாலாலி ரசூலில் கரீம் அம்மாபாத். எந்த இறைவன் எனக்கு என்னை தவிர யாருக்கும் அடிமை இல்லை என்று என்னை முதலில் மனிதனாக பிரகடனப்படுத்தினானோ அந்த இறைவனின் திருப்பெயரால், எந்த இறைவன் நீ கோழையாக இருந்தால் உனக்கு நரகத்தை தருவேன், நீ வீரனாக இருந்தால் உனக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று மனித நேயத்தின் உச்சத்தின் வீரத்தை கற்றுக் கொடுத்தானோ அந்த இறைவனின் திருப்பெயரால், எந்த இறைவன் அண்டை வீட்டார் பசித்திருக்கும் பொழுது நீங்கள் உணவளிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாவம், கொடிய செயல் என்று எனக்கு மனித நேயத்தை பிரகடனப்படுத்தினானோ அந்த இறைவனின் திருப்பெயரால் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரொம்ப காலமாக இஸ்லாத்தை பின்பற்றிட்டு இருக்கேன். ஓகே, பேசணும் சொல்லி கூப்பிட்டு ரொம்ப இதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். என்னன்னா, இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் எல்லாத்தையும் போல மதமாகவே நானும் பார்த்தேன். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஒரு 6வதுலேருந்து அதிகமாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கூடயே என்னோடய பழக்கங்கள். 12வது படிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதிகமாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தாட் ஒன்று என்கிட்ட இருந்தது. அழகாக இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தாட் என்ன சொன்னால், ஒரு தொழுகை எல்லாமே ஒரு முஸ்லீமாக நீங்கள் நடைபோட ஆரம்பித்தால் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனாக, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்களாக தெரிய ஆரம்பிப்பீர்கள். அப்போது ஏன் இது பண்ணுறீங்க, ஏன் அது பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கேள்விகள் எழுப்பப்படும். இன்றைக்கி என்னிடம் வாலண்டியராக கேள்விகள் எடுக்கப்படுகிறது, அதற்கு பதில் சொல்கிறேன். நாம் எங்கேயும் போயிட்டு ஒரு தாவா பண்ணுறதை விடவும், ஒரு ஊருக்கு போயிட்டு பண்ணுறதை விடவும் அதிகமாக கேள்விகள் தொடுக்கும் பொழுது ஈஸியாக தாவாக பண்ணிட முடியுது. ஆக நாம் இஸ்லாமியனாக நடைபெறும் பொழுது அதற்கான கேள்விகளை அதை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போது அதற்கான ஏற்படுத்தக்கூடிய சூழல் எனக்கு அமையவே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி யாராக வேணாலும் கூட மாறலாம், முஸ்லீம் மட்டும் மாறவே கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு இதில் தான் நான் இருந்தேன். என்னோட சின்ன வயசோட பழக்க முறைகள் எல்லாம் எப்படி இருந்துன்னு சொன்னால், ஒரு உயர் ஜாதி. அதனால
ஒரு ஒரு தாழ்ந்த ஜாதிகள் எப்படி நடத்தப்படுவாங்க, எப்படி இது பண்ணணும், எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்கிறதெல்லாம் ரொம்ப கண்கூடாக நான் உணர முடிந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு நபர். ஸோ அதனால் வாங்க போங்க அப்படின்னா எல்லார்த்திட்டையும் பேசணும். ரொம்ப மரியாதை நிமித்தமாக தான் எல்லார்த்திட்டையும் பேசணும். சின்ன பையன், எனக்கு தெரியாத பையனாக இருந்தாலும் நான் வாங்க வாங்கன்னு தான் பேசணும். இப்படி இருக்குது. ஆனால் அவன் கீழ் ஜாதி என்றால் அவர் எவ்வளோ பெரிய வயசானா இருந்தாலும் போடாவடம் தான் கூப்பிடணும். இதையும் சொல்லிக் கொடுக்குறது எங்கள் அம்மா, இதையும் சொல்லிக் கொடுக்குறது எங்கள் அம்மா. முதல் பகுத்தறிவு எனக்கு வேலை செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இல்லை, எனக்கு ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கலாம். அதுக்குள்ளேயே நான் கேட்குறேன், ஏன் அவங்கள கூப்பிடணும், அப்படி ஏன் கூப்பிடணும்? அவர் அவ்வளோ வயசாக, எங்கள் தாத்தா இருப்பார், என் தாத்தா மாதிரியே இருக்கார், ஏன் அப்படி கூப்பிடணும்? அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. என்னடா முதல் பையன் நம்ம குடும்பத்துக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அடுத்த கட்டமாக அப்படியே தொடர ஆரம்பிக்குது. எப்போ வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் வெளியே, அந்த கிளாஸில் எடுத்து டீ ஊற்றணும். எங்கள் அம்மா தான் எல்லாமே. இன்றைக்கும் எங்கள் அம்மாவோட இருக்க முடியல, இருந்தாலும் எங்கள் அம்மா பண்ண செயல்கள் தான் என்னோட பகுத்தறிவை வந்து இது பண்ணிச்சு. ஒரு காலத்தில் நான் நிறையா குரான் படிக்கும் பொழுது இந்த மாதிரி யோசனைகள் ஏற்கனவே ஒரு மனிதர் சிந்திச்சிருக்கிறார், பல மனிதர்கள் சிந்தித்துள்ளார்கள் அப்படிங்கும்போது அது வேற ஃபீல் கொடுத்தது. அந்த ஃபீலை உணர்றது இதாக இருக்கும். இப்போ அடுத்த கட்டமாக எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது ரொம்ப டேட்டியாக இருக்கும், கழுவிட்டு கொடுப்பாங்க. அதுவும் மேலேருந்து தூக்கி ஊற்றுவாங்க. அவர் ரொம்ப தூரம் வாசலுக்கு அந்தல வெளியே நின்றுருப்பார், அங்கே போய்ட்டு ஊற்றுவாங்க, வாங்கி குடிப்பாங்க. குடிச்சிட்டு வெளியே உட்காந்துருப்பாங்க. சாப்பாடுனா ஒரு தட்டு இருக்கும், நாய்க்கு போடுற தட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க, அதில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கும் சாமி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, போயிடுவாங்க. காலங்காலமாக ஏன் இப்படி அவர்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படும் பொழுது அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் நமக்கு அடிமைகள், நாம் எங்கேருந்து பிறந்தோம். அப்போ ஒவ்வொன்றா வருது, பிராமன், சத்திரியர், வைசிரியர், சூத்திரர், இதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கடவுள் இங்கே இருந்தெல்லாம் பிறந்தாங்க, அதனால அவங்க பிறக்கவே இல்லை, அதனால நம்ம அடிமைகளில் தான் நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்க காலம் முழுக்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஒரே ரத்தம் ஓடுது, ஒரே மாதிரி பிறக்கிறான், ஒரே மாதிரி பேசுகிறான், ஒரே மாதிரி பழகிறான், ஒரே உலகத்தில் வாழ்கிறான். நிறங்கள் வேறுபட்டாலும் குணங்கள் வேறுபடுவதில்லை. மனிதன் அப்படிங்கிற ஒரு குணம் வேறுபடுவதில்லை. ஆனால் அவனோட இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தவறு செய்கிறான்னு விடுங்க. ஆனால் சேம் ப்ராசஸ். மனிதன் பிறக்கிறது, வளர்றது, இறங்குறது எல்லாம் ப்ராசஸ். ஸோ மனித இனம் என்று ஒரு இனத்தில் எதற்காக பாகுபாடு, ஜாதிங்கிற ஒரு பாகுபாடு வருது? அப்போ கடவுள் சொல்கிறாரு, கடவுள் எப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாரு? ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அடுத்த கட்டம் என்னோட முதல் சந்தேகம் இது சின்ன வயசில். ரெண்டாவது சந்தேகம் என்னன்னு சொன்னால், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. தினமும் கோயிலுக்கு போயிடணும், காலையில் குளிச்சுட்டா உடனே பட்டை போட்டுறணும், இல்லைனா அடி விழுகும், செம்மையாக இருக்கும். ஒரே அடி அடி அடி, எதுக்கு எடுத்தாலும் அடி. வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போயிடணும், தினம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு தான் போகணும், இல்லைனா அடி விழுகும். எங்கள் அண்ணாக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி பையன் வந்து போனானா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இருந்தே ஒரு சந்தேக இது பார்வை மேலே விழ ஆரம்பிச்சிருச்சு. பையன் கோயிலுக்கு போகிறானா, சாமி கும்பிட்றானா, பட்டை அடிக்கிறானா, குளிச்சுட்டு வந்தோடனே பட்டை அடிக்கணும், எனக்கு சட்டை இருக்கும், குளிச்சுட்டு வந்தோடனே நான் திருநீர் வைக்கலன்னா அடி விழுவும். அப்போ வெறுப்பு ஆக ஆரம்பிச்சு, என்னடா இவங்க இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ கோயிலுக்கெல்லாம் கூட்டி போய் பார்த்தா நேர்த்தி கடன்லாம் பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், என்னடா ஒரு அறிவு கட்டுற மாதிரியே, ஒரு பிடிமானமா இல்லை, அவங்க சொல்கிறாங்கிறக்காக ஒரு நேர்த்தி கடன் பண்ணுற மாதிரியே இருக்கிற ஒரு அறிவு கட்டுற மாதிரி இல்லை. அப்போ இந்த மொட்டை அடிக்கிற விஷயம்லாம் அப்போ கேட்பேன், ஏன் மொட்டை அடிக்கிறீங்க, கையை கொஞ்சம் வெட்டிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பேன். இது பயங்கர பிரச்சனை ஆகி அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பகுத்தறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிது. அப்போ நானும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரேன். 10வது எனக்கு முடியும் பொழுது ஒரு இஸ்லாமிய ஒரு ஆலிம் நினைக்கிறவர் பழக்கம் கிடச்சிது. அவர் கொஞ்சம் என்கிட்ட பேசி கொடுத்துருக்காரு. நடுநிலையான ஒரு மனிதராக, ஒரு இந்து மதத்தில் அதிகமாக கேள்வி எழுப்பக்கூடிய மனிதராக நான் இருந்தேன். அப்போ ஈஸியாக என்னால் அவரை கனெக்ட் பண்ண முடிஞ்சது 2 பேர்த்தையும். அப்போ அவர் சின்ன விளக்கங்கள் கொடுத்தாரு, இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு பிடிமானமான ஒரு இது இல்லை. அவங்களும் அதுக்கப்புறம் தொடரல, அந்த கேப்சர் விட்டு போச்சு. அடுத்த கட்டமாக நான் +1 வந்தேன். வரலாறு அப்படிங்கிற குரூப் எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் பயங்கரமாக வேலை செஞ்சது அந்த குரூப் எனக்கு. இப்போ வரலாறு அப்படின்னா படிக்கிறது தானே வேலை, நிறைய படிக்கணும், அதுதான் வேலை. அதனால் வரலாறுனா நம்ம மோஸ்ட்லி லைப்ரரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு ஒரு விதமான கேள்விகள் எழுப்பட்டதா இல்லையா ஆரம்ப காலத்தில், இந்து மதம் உண்மையா இல்லையா, போடு ஆராய் அப்போன்னு சொல்லிட்டு நிறையா படிக்க ஆரம்பித்தேன், நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன், நிறையா தனிமையில் இருக்க ஆரம்பித்தேன். தனிமை நிச்சயமாக ஒரு மனிதனை, அதாவது நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் தனிமையாக இருக்கக்கூடாது, இஸ்லாத்துக்கு முன்னாடி தனிமையாக இருந்தீங்கன்னா நல்லா யோசிப்பீங்க. அதாவது சிந்திக்கிறதுக்காக தனிமையில் ஈடுபடு ரொம்ப அருமையான விஷயம். இன்றைக்கும் என்கிட்ட அந்த பழக்கம் நான் தொடர்றேன்.
ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்கும்போது ஹைட்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு உட்காந்து நான் யோசிப்பேன். அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இறை தூதரிடம் அந்த பழக்கம் இருந்தது. அப்படி ஒரு ஹிரா குகையில் அவருக்கு ஞானம் எடுத்துனா நம்ம தூக்கி வாரி போட்டுருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தனிமையை அவருக்கு ஏற்படுத்தி அங்கே போயிட்டு உட்காந்திங்கன்னா ஊரே உங்கள் கண்ணு முன்னாடி சுருங்கிடும், பிரச்சனைகள் சுருங்கிடும். எங்கே ஓடிட்டு இருக்கு இந்த உலகம், வேகமாக ஓடிட்டு இருக்கும், எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம எங்கே போகிறோம், மரணத்துக்கு அப்புறம் எங்கே போகிறோம், எதுக்காக பிரச்சனைகள், அழகான யோசனைகள் உங்களுக்கு நிறைய யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போ பிரச்சனையை விட்டு நீங்கள் அழகாக அதை கையாளக்கூடிய வித்தையும் அது கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால தான் உயரமான இடம் தனிமையான இடம் என்பது நோட் பண்ணப்படுது. நிறைய நபிமார்கள் பண்ணியிருக்காங்க, இறை தூதர் அது பண்ணியிருக்காரு. இதை தவிர அவர் தனியாக இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆக இந்த தனிமையை நான் விரும்புவேன். இந்த தனிமையை தான் அப்போது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ +1 முடியுது. அந்த வரலாறு குரூப்பில் நான் அது என்ன தேடுறேன்னு சொன்னேன், இந்து மதம் என்பது பல இறை கோட்பாடுகள் கிடையாது, இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னா ரொம்ப இது பண்ணிட்டு ஓகே இந்து மதம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வரும், உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பெரியார், அதனால் ஈஸியாக பெரியாரோட கனெக்டிவிட்டி ஆயிரும், பெரியாரோட கடவுளே இல்லைங்கிற இதெல்லாம் இது அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு போயிட்டேன். 12 முடிஞ்சு இப்படியே முடிஞ்சு 12 முடியும் போது சரி மற்ற மதங்களையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிறிஸ்துவத்துக்கு போனேன், புத்திஸ்ட் போனேன். ஐ எம் நாட் கன்வெர்ட் டு புத்திஸ்ட் அண்ட் கிறிஸ்டின். ஆனால் நான் அதிலிருந்து தேடினேன். அப்போ இந்து மதத்தை நான் ஏன் விட்டேன்னு சொன்னால், இறைவன் மனிதனாக வர முடியாது, அவதாரம் வந்தால் அது இறைவனாகவே இருக்க முடியாது. அப்போ பவர் கம்மியாக போச்சு. இறைவனால் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும், இந்த இடத்துல தான் இறைவன் இருக்குது, சிலை என்னதான் கத்தினாலும் காது கேட்காது, இந்த மாதிரி நிறைய யோசிச்சு தான் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். அப்போ அதே தான் கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுது, இவர் மனிதனாக வந்தார், இவர் அது ஓகே நல்ல விஷயங்கள் சொல்லப்படுதுன்னா ஆக்செப்ட். இன்றைக்கும் இந்து மதம் சொல்லக்கூடிய நல் விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்டின் யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறேன். இஸ்லாம் அதான் சொல்லுது, எங்கே நற்செயல் இருந்தாலும் அதை நீங்கள் இது பண்ணலாம், தப்பே இல்லை. அது இறை கொள்கைக்கோ இதுக்கும் மாற்று கருத்து இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. அப்போது அதை நான் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்டியன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனிதனாக பிறந்து இந்த மாதிரிலாம் பண்ணார், அந்த மாதிரிலாம் பண்ணார், இவர் தான் கடவுள் அப்படிங்கிறது என்னால் அந்த ஃபஸ்ட்டு இதை விட்டு என்னால் தாண்ட முடியல. இல்லை இவங்க ஏதோ உழப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியனை விட்டு அடுத்தது மாற்றிட்டேன். அடுத்த கட்டமாக புத்திஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பார்த்துட்டோம் சுத்த மதங்களில் புத்திஸ்ட்டு ரொம்ப அருமையான கொள்கைகளை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லா அருமையாக இருந்தது. ஆனால் அவரும் மனிதனாக ஒரு கடவுளாகப்பட்டார். அப்போது மனிதர்களை ஒரு வடிவமைக்கிற கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கடவுள் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனால் கடவுள் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ மதங்கிறது மனிதனால் ஏற்படுத்திக்கப்பட்ட ஒன்று தான். நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யணும், அதே மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீதியில் நான் வந்துட்டேன். அப்போ ஈஸியாக நான் பெரியாரோட கனெக்டிவிட்டியும் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த தமிழ்நாட்டு மண் அதிகமாக இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி கொண்டாந்து விட்டுருவான். யார் நம்ம நாட்டின் நரம்பில் யோசிச்சு போயிட்டுருக்கான்னு அடுத்த கட்டமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து விட்டுருவான். அப்போ ஈஸியாக நான் போனோன்னே கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். வீட்டுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கடவுளே இல்லைங்கிறான், ஜாதி இல்லைங்கிறான், மனுஷன் தான் கடவுளுங்கிறான், ஒன்றுமே புரியல. அன்பே சிவன்னு சொல்லிட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வேற்றுக்கிற ஜந்து மாதிரி. இன்றைக்கி வரைக்கும் தொடருது, அதுதான் எனக்கு இன்றைக்கி வரை ஆச்சரியமாக இருக்குது. இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்ட பிறகு தொடருது. ஏன்னா இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை செயல்படுத்தினா என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் தொடருது. அன்னைக்கு அப்படி அவங்கள தாண்டி நான் யோசிக்கும் பொழுது அவர்களெல்லாம் என்னை ஒரு மாதிரி என்னடா இவன் நம்ம கூட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக சுற்றுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், என்ன நிறைய படுத்து வானத்தை யோசிச்சிட்டே இருப்பேன். இது காலேஜ் போனதுக்கப்புறம் 12th முடித்து காலேஜ் போனதுக்கப்புறம் அப்படியே போகுது. ஃபஸ்ட் இயர் போகுது, செகண்ட் இயர் போகும்போது இத்தனைக்கு எந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுகளும் எனக்கு இஸ்லாம் சொல்ல கிடையாது. ரெண்டாவது செகண்ட் இயர் போகும்போது ஒரு யோசனை, மரணம் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்துடுது. மரணத்துக்கு அப்புறம் இந்த ஆன்மா எங்கே போகுதுன்னு தேட ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. வளர்றான், பிறகுறான், வளர்றான், அதுக்கப்புறம் குடும்பம் ஆகுது, குடும்பத்துக்காக நாயாக உழைக்கிறான், வயசாகிடுது, செத்துறான், அவ்வளோதான் முடிஞ்சு. எங்கே போகிறான், ஒரு வந்த நோக்கமே இல்லையே, என்ன அது ஏதோ அந்த நோக்கமே இல்லை, எனக்கான அந்த ஒரு திருப்தியே இல்லை. என்ன இது என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தேன். மரணத்துக்கு அப்புறம் எங்கே போகிறான், எதனால இவனுக்கு மரணம் வருதுங்கிறத தேட ஆரம்பித்தேன். அப்போ பல மதங்களை சுற்றினங்காட்டி எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. ஓகே இதெல்லாம் இது இல்லைன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக பார்க்காது இஸ்லாம் மட்டும்தான், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் இஸ்லாமியர்கள் கூட இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாம் பிடிக்கல எனக்கு. அதனால சரி இஸ்லாமையும் நான் பார்க்கல, அப்படியே வச்சுட்ருக்கேன். இந்த டைம் நிறைய யோசித்தேன், எப்படின்னா எப்படி எனக்கு ஏதோ பவர் இருக்குது அப்படின்னு எப்படி உணர்ந்த ஆரம்பிச்சேன்னு சொன்னால், நிறையா மேலே நான் ஹோட்டலில் வேலை செஞ்சுருந்தேன், ரூஃப் டாப்பில் படுத்துட்டு யோசிச்சிட்டே இருப்பேன். அப்போது
வானம் தூணின்றி நிறுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் மேல் ஹக்கா இந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் யோசிச்சிருக்கேன். எந்த ஒரு தூணும் இல்லை, வானம் நிற்கிது. இது குர்ஆன் வசனம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது காட்சிப்படுத்தவும் முடியாது, என்னால் அதை சொல்லவும் முடியாது. வானம் தூணின்றி நிறுத்தப்பட்டிருக்கு, எந்த ஒரு பவரும் இல்லை. அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பவரை. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் மூலியமாக பிரபலப்படுத்தப்பட்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாம் அந்த பவரை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் எந்த பவரும் இல்லாமல் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக ஒரு சூரியன் நின்றுட்டே இருக்கு. அதோட பவர் குறைய மாட்டேது, கரண்ட் ஆஃபும் ஆக மாட்டேது. இப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படி நிலா பகல் அதோட வேலை முடிஞ்சு சூரியன் போயிடுச்சா இரவாயிருது, இரவுக்கு ஒரு வெளிச்சம் வருது. எப்படி இதெல்லாம் ஒரு கோட்டில் இயங்குது. அந்த இடத்துல தொங்குற பூமி ஒரு எங்கேயுமே எந்த ஒரு பொருளை வச்சாலும் நிற்காது. அப்போ ஒவ்வொரு கட்டமாக இந்த வானங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் யோசிச்சு வச்சேன் விஷயங்கள். அப்போது ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூமி தொங்கிட்டு இருக்கு, கரெக்டாக அது சுற்றிக்கிட்டு தன்னைத்தானே ஒரு கோட்டுக்குள்ளே சுற்றுது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே விஞ்ஞானம், ஓகே இதெல்லாம் விஞ்ஞானம். என்ன விஞ்ஞானம்? ஒரு ராக்கெட் அனுப்புனா கண்டுபிடிச்சேன், அதுதானே விஞ்ஞானம். ராக்கெட்டுக்கு முன்னாடியே அது இயங்குதா இல்லையா? இப்போ விஞ்ஞானத்துக்கு முன்னாடி அது செயல்படுத்துவது யார்? நீ தெரிஞ்சுக்கிட்ட, அதனால நீ சொல்கிற. உனக்கு தெரியாததுக்கு முன்னாடியும் இந்த பூமி இயங்குது, அதுக்கு முன்னாடியும் இயங்குது. உனக்கு முன்னாடி பல இனங்கள் இங்கே வாழ்ந்தது, அப்போவும் இயங்குச்சு பூமி. அப்போது நமக்கான தண்ணி, நமக்கான மூச்சு, நமக்கான மரம் கார்பன் டை ஆக்சைடு, உள்ளுக்குள்ள இருக்கிற குரோமோசோம் ஒன்றுமே புரியல. எனக்கு குரோமோசோம், மனிதனோட குரோமோசோம் எடுத்து பாருங்கள், ஆடிருவீங்க. அவ்வளோ துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. மனிதன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக படைக்கப்பட்டிருக்கான். நம்ம மூளைக்கு நிகராக ஒரு மெமரியே கிடையாது, இதே கிடையாது. அவ்வளோ நுணுக்கமாக நம்ம மூளைகள் பயிற்றுவிக்கப்படுறது. இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி வளர்ந்தங்காட்டி நம்ம மூளை சுருங்கிருச்சு. பழைய ஆள்லாம் கேட்டு பாருங்கள், எங்கள் தாத்தாவெல்லாம் பின்ட்ராப்பில் கணக்கு சொல்லுவார். என்ன சொன்னார்? டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுவார். இந்த நாள் இப்படியாச்சு, அந்த நாள் அப்படியாச்சு, இவர் இப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி, என்ன சட்டை போட்டு நீங்கள் வந்தேன்னு முதல்கொண்டு சொல்லுவார். அந்தளவுக்கு மூளைகள் பயிற்றுவிக்கப்பட்டது. ஏன்னா டெக்னாலஜி இல்லை. இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி, கால்குலேட்டராக டக்குன்னு டெக்னாலஜி எடுத்துக்கிறோம், கேலண்டர் டக்குன்னு பார்த்துக்கிறோம். அப்போ சூரியனை பார்த்தும் நேரம் விட்டும், அதே மாதிரி நிலாவை பார்த்து நாள் கணக்கிட்டும் இருக்கும் பொழுது நம்ம மூளைகள் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சது, நம்ம வேலை கொடுக்க ஆரம்பிச்சு. அதனால நம்மளோட மெமரி பவர் அது இன்னும் பின்னோக்கி போங்க, மெமரி பவர் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும். அப்போ எப்படி இதெல்லாம் சிறந்த படைப்பாக ஒரு மனிதன் இருக்கான், மாற்று கருத்தே இல்லை, விஞ்ஞானம் உட்பட ஒத்துக்கிறது. இப்படி ஒரு சிறந்த படைப்பை துல்லியமாக வடிவமைக்கக்கூடிய அந்த என்ஜினியர் யார்? ஏதோ ஒரு பவர் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குது. மரணத்துக்கு அப்புறம் நாம் எங்கேயோ போக போகிறோம், அந்த நிகழ்வு என்ன, கண்டிப்பாக ஒரு பவர் இருக்குங்கிறது முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பயம் ஆரம்பிச்சது. எப்படின்னா, ஒரு பெட்டி கடை இருக்குது, நம்ம சாதாரண விஷயம், ஒரு 2 ரூபா ஏமாற்றிடுவேன். 2 ரூபா ஏமாற்றிடுவேன். மேலே நான் காவல்துறையிட்ட மாட்டல, போலீஸ்கிட்ட மாட்டினா பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றுவானுங்க, அந்த மாதிரி தான். நான் அப்படி இல்லை, அது மாதிரி இது பண்ணிடுவேன். 2 ரூபா தானே, சரி கொடுக்காம போயிட்டா போதுன்னா யோசிக்க ஆரம்பித்தேன். 2 ரூபா அவருக்கு நம்ம அவரோட கூலியை நம்ம கொடுக்கல. போலீஸ்கிட்ட மாட்டல, யாருக்கு தப்புன்னு தெரில, ஏன் ஃப்ரெண்ட்ஸும் கூட தெரில. ஃப்ரெண்ட்ஸும் செய்வானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு 2000 ரூபா வரைக்கும் பண்ணுவானுங்க. நான் 2 ரூபா தான் பண்ணேன். ஆனால் அந்த 2 ரூபாய்க்கு எல்லாம் என்னை இப்படி யோசிக்க வச்சான். இப்படி மரணத்துக்கு அப்புறம் என்னை யார் கண்காணிக்கிறா? நான் ஒரு கைடனுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். பெரியாரிசன் போயிட்டாலே பாருங்கள், உலகம் ஒன்று தான், வாழ்வு ஒன்று தான், நீங்கள் எப்படி வேணா இருங்க, ஆனால் மக்களுக்கு துன்புறுத்தாமல் இருங்க. அப்படி பெரியாரிசம் தான் இன்னைக்கு பின்பற்றப்படுகிறது. பெரியார் சொன்னதெல்லாம் இன்னைக்கு பின்பற்றப்படலை. நிறைய பேரை பார்க்குறேன், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு நான் பெரியாரிசம் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் முஸ்லீம் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு பேட்டி கொடுக்குறேன். நமக்கு ஒன்றுமே புரியல. பெரியார் இஸ்லாத்தை தவிர எங்கேயுமே போதிக்கலைங்க. பெரியார் உண்மையை நீங்கள் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பெரியார் இதிலிருந்து தூக்கிடுவாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டாக்குமெண்ட்ரி இருக்குது. பெரியார் தாசன் அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, அவரோட டாக்குமெண்ட்ரி வாங்கி படிச்சு பாருங்க. பெரியார் மாதிரி இஸ்லாத்தை போச்சு ஆளே கிடையாது. எனக்கு இன்னைக்கும் பெரியார் முஸ்லீமா சாகலின்னு சொல்கிறேன், எனக்கு வாய் வர மாட்டேது. அதே தான் பெரியார் தாசன் சொல்லுவார். அவ்வளோ டைம் இஸ்லாத்தை போச்சிருக்காரு. 1920 தொடங்கி இன்னைக்கு அவர் மரணிக்கிற வரைக்கும் இஸ்லாத்தை போச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த புக்கு மூலியமாக, அவரோட கேசட் மூலியமாக இன்னைக்கு இஸ்லாத்தான் போச்சிருக்காரு. அப்போ இப்படி அவர் இஸ்லாத்தை போய்க்கிறாரு. இஸ்லாத்திலிருந்து வெளியே போய் நான் பெரியாரை பின்பற்றேன்னு கடவுளே இல்லைங்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி இருக்குது. சரி, இங்கே நம்ம கதையில் என்னன்னு சொன்னால், சரி ஏதோ பவர் இருக்குது, கண்டிப்பாக அந்த பவரை பின்பற்றணும். அந்த பவர் நம்மளை உற்று நோக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை தேட ஆரம்பித்தேன். கட்டுப்பாடெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். என்னது, அது வரைக்கும் எனக்கு ஸ்மோக் இல்லை, அது வரைக்கும் ட்ரிங்க் இல்லை, எல்லாமே இல்லாமல் இருந்தது. நான் என்னைக்கு கடவுளே இல்லை, ஒரு ஒரு வாழ்க்கை தான் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற வந்துட்டேனோ, மக்களுக்கு தப்பு செய்ய மாட்டேன். ஆனால் ஸ்மோக்கு ட்ரிங்க் எல்லாமே இருந்துருச்சு. சில விஷயங்கள் மட்டும் இல்லை, மற்றபடி அப்படியே ஒவ்வொன்றா ஏறிட்டே போகுது பழக்க வழக்கங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போகிறோம். ஒரு மனிதன் சரி ஏதோ ஒரு பவர் இருக்குது, அந்த பவரை பின்பற்றணும். கடைசியாக எனக்கு இஸ்லாம் மட்டும் தான் பார்க்கல, உறுத்திக்கிட்டே இருந்தது. இதையும் பார்த்துருவோம், என்னதான் இருக்குது, இல்லைன்னா இல்லை போ,
அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட கனெக்டிவிட்டி இருந்தங்காட்டி ஏதோ இஸ்லாமியர்கள் சொல்வது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தாட் எனக்கு ஏற்கனவே இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் இஸ்லாமை தேட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஓரிரை கொள்கை, அந்த ஓரிரை கொள்கை நான் இது வரைக்கும் பல மதங்களை சுற்றினங்காட்டி இதெல்லாம் இல்லாதங்காட்டி தான் கடவுள் இல்லைன்னு நான் முடிவு பண்ணேன். சரி, அப்போது அதெல்லாம் நான் எதையெல்லாம் இருந்தால் இது கடவுள் இல்லைன்னு நினச்சனோ ஓரிரை கொள்கை அதான் சொல்லிச்சு, குல்ஹு அல்லாஹ் ஒருவனே. அங்கே ஒரு இறைவன் இல்லை, அது கடவுள் இல்லை. அப்போ இங்கே வந்து அவன் எல்லாத்துக்கும் தேவை சாப்பிடணும், படையில் வச்சுட்டு சாப்பிடணும். எங்கள் வீட்டில் அடின்னு அடிப்பாங்க சின்ன வயசில். எனக்கு ஒரு புரியாது, படையில் அப்படியே தான் இருக்குது, என்னவா சாப்பிடவே இல்லைன்னு சொன்னால் ஒன்றே அடி விழுகும், திரும்பி அடி விழுகும். அந்த படையில் சாப்பிட்டு தான் நான் சாப்பிடணும். படையில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். அப்போது எதையுமே சாப்பிட மாட்டேது, எதுவுமே பண்ண மாட்டேது. நானும் என்னென்னமோ கேட்பேன். அதாவது என்னோட சொந்த மாமாக்கள், ரொம்ப கேப்சரான என்னோட உறவுகள் மரணித்த போது அவங்கள கொண்டு போய் எப்படி குளிக்கல போட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் உயிர் வந்துச்சுன்னா நான் அன்னைக்கே வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு 4வது படிப்புன்னு நினைக்கிறேன், 4th ஸ்டாண்டர்ட். உயிர் வந்தக்கூடாதுன்னு சொல்லி அனுதினமும் நான் வேண்டியிருக்கேன். குளிக்கல போட்டதுக்கப்புறம் உயிர் வந்துருச்சுன்னா அனுதினமும் அந்த இறைவனாக சொல்லப்படக்கூடிய அந்த சிலை முன்னாடி நின்று நான் வேண்டியிருக்கேன். இவ்வளோ வேண்டுறாமே, ஒவ்வொருத்தரும் செத்திட்டே இருக்காங்க, மண்ணை போட்டு மூடிட்டே இருக்காங்க, ஏன் இந்த சிலைக்கு கேட்கவே மாட்டேது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அந்த ஒரு இதில் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கொள்கை அக்செப்ட், ஓகே, எனக்கு இஸ்லாம் வந்து சுகமான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டேன். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, மறுமை, இம்மை, நரகம் எல்லாம் ஒன்றும் புரியல. அதாவது ஒரு அறிவுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இஸ்லாமில் மட்டும்தான் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுவரை சுத்தின மதங்களே பெஸ்ட்டான அறிவுக்கு பொருந்துகிற மாதிரியான இதுவரை நான் கேட்ட விஷயங்களில் தவறுகள் இல்லாத ஒரு 70% ஓகே பின்பற்றலாம். எனக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை தேட நான் நாடிக்கிட்டேன். ஸ்மோக் பண்ணக்கூடாது, தம் அடிக்கூடாது, ஒருத்தனுக்கு 1 ரூபா கூட ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நான் வாலண்டியராக தேட வருவேன். அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை கண்டிப்பாக இஸ்லாமில் தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் யார்கிட்டையும் சொல்ல கிடையாது. இந்த டைமில் நிறையா ட்ரிங்க் எல்லாம் ஓவராகி நிறையா பிரச்சனை ஆகி அப்போது பயம் வந்துடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக வாந்தி எடுத்தேன். இதெல்லாம் சொல்லணும், ஏன்னா வரலாறாக அது சொல்ல போகிறோம். அதனால் இதுதான் என்னோட மாற்றத்துக்கான அந்த நாள். நான் இஸ்லாம் நான் அக்செப்ட்டு, இது நான் ஏற்றுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் நாள் போயிட்டு ஏற்றுக்கலாம். எனக்கு ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு பயம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விடணுமா, எப்படி நம்மளால் விட முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ அந்த பயத்தை அல்லாஹ் எப்படி போகிறான்னு சொன்னால், எனக்கு ஃபுல்லாக ட்ரிங்கு. ஹோட்டலில் வேலை செஞ்சேன். நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஸோ அதோட இன்சார்ஜாக நான் பார்ட் டைமாக வேலை செய்யும்போது எல்லாமே சர்வசாதாரணமாக என்னிடம் கைகளில் விளையாடும். அந்த நியூ இயர் டைமு 2013 பயங்கரமாக வெடிய வரைக்கும் வெடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி அடுத்த நாள் ஆகிற வரைக்கும் வாந்தி. அந்த மாதிரி ஒரு வாந்தியை, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை என் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. அப்படி ஒரு நிகழ்வை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு உணர்வை என்னோட மண்டையில் எல்லாம் போட்டான். அன்னைக்கு விட்டேன், அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். சிட்டாக உயிர் பயம் வந்துருச்சு. மரணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நம்ம ஒரு இதுக்கு போவோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இனி கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு முழுமை போகணும்னு சொல்லி அன்னைக்கு விட்டவன் எல்லாத்தையும் இன்னைக்கு வரை தொடல. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முழுமையான மார்க்கத்துக்கு நுழையலான்னு சொல்லிட்டு இஸ்லாமியிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கு போகிறேன்டா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்கிறேன். பார்க்குறானு, ஆஹா யாராவன் முதல்ல இந்து மதம் இருக்குன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இந்து மதம் இதெல்லாம் சந்தேகத்துக்கு ஏற்படும் இல்லைன்னா அப்புறம் கிறிஸ்தவம் போனால், புத்திசம் போனால், கடவுளே இல்லைன்னா மனுஷன்தான் கடவுள்னா, இப்போ வந்து இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், என்னை நான் ஏற்றுக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கிறான். புரியல அவங்களுக்கு, இவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு யாரும் ஹெல்ப்பே பண்ணல. இப்படியே போயிட்டுருக்கு. காலேஜை கட்டடிக்கலான்னு சொல்லிட்டு என்னோட சீனியர் வந்து சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஏன் இல்லை நான் போய் ஆகணும், எனக்கு ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஜும்மா வெள்ளிக்கிழமை, நான் தொழுக போன விட மாட்டானுங்க, அதனால் நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட. யோசிச்சுக்கிட்டே இதாண்டா சாமின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் காலேஜ் கட்டடிப்பேன்னு சொல்கிறேன். அவர் பாட்டு எதுவுமே பேசல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இன்றைக்கி வரைக்கும் நான் செய்கிற அணுளவு நன்மையாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு போய் சேரும். அல்லாஹ் அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த மார்க்கத்தை இழுத்துட்டு வந்து கொடுத்தான். மாற்று இறுதி இல்லை. இன்றைக்கி அவரை பார்க்கும் போதெல்லாம் என் கட்டில் தண்ணி வரும். ஏன்னா அவர் கொஞ்சம் இஸ்லாம் படி இல்லை, அவர் மூலியமாக கிடைச்ச மார்க்கம்
ஸோ மேக் இட் துவா அவருக்கு. அதனால் அவர் மூலியமாக எனக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கும் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், இதுதான் ஹக்குன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவர் அப்படி இருக்கிறத என்னால் இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சுக்க முடியல. அசன், அவர் பேர் அசன். இந்த வீடியோ பார்த்தா நன்றி சொல்லிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பள்ளிவாசல் வந்தேன், தொழுதேன். ஒவ்வொரு பயான்லையும் அதற்கான விளக்கங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு ஏற்பட்ட லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் an answer in only ஜும்மா தட் மெம்பர் எல்லாம் சொல்லிச்சு. எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ நாள் இந்த மார்க் விட்டுட்டேன்டா. ஸோ அதை உறுதியாக பின்பற்ற ஆரம்பித்தேன். ஜாகிர் நாயக்கோட வீடியோ பார்த்தேன். அது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எப்படி அகமது இதா ஜாகிர் நாயக் முன்னோடியோ அதே மாதிரி ஜாகிர் நாயக் எனக்கு முன்னோடி. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது காலேஜில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டப்ப நிறைய பிரச்சனைகள், காலேஜ் விட்டு ஹால் டிக்கெட்டை ஸ்டாப் பண்ணி நிறையா ப்ராப்ளங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரச்சனை. எங்கே போனாலும் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிரச்சனை. வீட்டை விட்டு வெளியே தாட்டிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே தட்டிட்டாங்க. நிறையா பிரச்சனை அப்படியே அதெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி முஸ்லீமாக நினைக்கிறேன். நிறையா தீவிரவாதம் சம்பந்தமாக நிறையா கேள்விகள் தொடுக்கப்பட்டது. ஏன் தீவிரவாத மார்க்கத்துக்கு சென்றேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹாவ் டு இதையெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு எறும்பு கூட துரோகம் வாலண்டியரை கொல்ல மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். முகத்துக்கு நேராக திட்டான் கூட அவன் மன்னிக்காத வரைக்கும் மறுமையில் மன்னிப்பில்லைன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இது எப்படி தீவிரவாதம் செய்கிறான். ஸோ நான் அப்போ விசுறுவோம், பிரச்சனை வேறு. தாலிபான் தீவிரவாதி, ஏன்டா தீவிரவாத மார்க்கத்துக்கு போனேன். அப்படியே சைக்காலஜியாக நம்மளை வந்து திரும்பியும் இந்து மதத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுல கிறிஸ்டின் உட்பட வேலை செஞ்சாங்க. லெக்சரர்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மறக்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் காலேஜில் சந்தித்தேன். அதுக்கப்புறம் ஸோ நான் வந்து அதை தேட வேண்டியதாக இருந்தது. ஹூஸ் தாலிபான் நிறைய பேர்த்த நான் தேட ஆரம்பித்தேன். யாரெல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி என்ன உண்மை வரலாறு தேட ஆரம்பித்தேன். ஹேண்ட்ஸ் ஆஃப் தாலிபான் சொல்லி யுவானி ரீட்லி எழுதின அந்த புக்கு கையில் கிடச்சிது. அதோட தமிழ் பிரதி அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான அருமையான புத்தகங்களை மக்களை கொண்டு வந்து சேர்க்குறதுல குலாம் சஃபர் ரொம்ப அருமையாக வேலை செய்கிறாரு. அந்த புக்கு எனக்கு கிடச்சிது. அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் படித்த சகாபாக்கள் ஹிஸ்டரியும் இவர்களும் என்னால் வேறுபடுத்தி பார்க்கவே முடியல. அப்போது எதற்காக உலக ரீதியாக எல்லாருமே இஸ்லாம்னா எதிர்க்கிறான். நான் கிறிஸ்டியத்துக்கு மாறினா கூட என்னை எதிர்த்துருக்க மாட்டான். முஸ்லீம் மாறிட்டேன்னு சொன்னோடனே பயங்கரமாக எதிர்க்கிறான். ஏன் எதிர்க்கிறானே தெரில. அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நாடி நரம்பில் ஓடக்கூடியவன் வேலை செய்கிறான். அவனுக்கே தெரியாது. அவன் அன்னைக்கு வரைக்கும் நண்பனாக தான் இருப்பான். நீங்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் சரியான டென்ஷன் ஆயிடுவான். நீ ஏன் போனேன், அதுக்கு ஏன் போனேன், அது என்னென்னமோ பேசுவான். அது அவங்க ஒரு சூறைக, அவங்க தீவிரவாதிக என்னென்னமோ பேசுவான். ஆனால் அது வரைக்கும் அவன் ரொம்ப அந்யோன்யமாக முஸ்லீம்கிட்ட பழகிட்டு இருப்பான்.
எனக்கு இதுதான் இஸ்லாம். ஏன் இவ்வளவு காட்டுத்தனமாக எதிர்க்கிறாங்க இஸ்லாமில்? ஆனால் சூப்பரான ஒரு மனிதநேயத்தை கற்றுத்தருது இஸ்லாம். அப்போ நான் தேட ஆரம்பித்தேன். அந்த தீவிரவாதம் சம்மந்தமாக தேடி நிறைய புரிஞ்சுது. இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம், அதை தீவிரவாத மார்க்கமாக காட்டி இஸ்லாமிய பரப்புவதற்கு அதாவது தடை பண்ணி சித்தாந்த ரீதியை எதிர்கொள்ள முடியல. அதனால் இப்படி ஒரு ரீதியை எதிர்கொண்டு அவர்களை உடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வேலை செய்கிறாங்கிறத ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய பேரையும் நான் அப்படி தான் வச்சுக்கிட்டேன், முகமது முல்லா உமர்னே வச்சுக்கிட்டேன். இந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம்கள் தான் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் நான் அதை வச்சேன், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் தாவாவாகட்டும் அதே மாதிரி பார்ட் ஆஃப் டெரரிசம் சொன்னாலும் யார் உண்மையாக டெரரிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி மார்க்கத்தை உறுதியோடு நின்று இன்றைக்கி வரைக்கும் பல மிரட்டல்கள் வந்துட்டு தான் இருக்குது. லிஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கேன்னு கூட சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எதிர்ப்புகள் வரும்பொழுதும் அல்லாவிற்காக நிற்கிறோன்னு சொன்னால் எனக்கு மார்க்கத்தை கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கணுங்கிறது என்னோடய விருப்பம். இன்றைக்கி நிறையா பேர் எதையுமே பேசுகிறதில்ல, ரொம்ப கவலையாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக முஸ்லீம்கள் அடி வாங்குறாங்க. ஆனால் நம்மளோட இஃப்தார் கவலையே இல்லாமல் திறக்கிறோம், ரொம்ப இதாக இருக்குது. ஸோ திரும்பி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உலகம் ஃபுல்லாக தள்ளப்பட்டிருக்கு. முஸ்லீமாக வாழ்வதே சைனாவில் தடை, நோன்பு வைக்கிற சைனாவில் தடை, எல்லா இடத்துலையும் அடி வாங்க தள்ளப்படுறாங்க. 10 லட்சம் பேர்த்துக்கு மேலே குவாண்டனாமோ சிறை மாதிரி ஒரு சிறை ஏற்படுத்தி அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இப்படியெல்லாம் நிலைகள் இருக்குது சைனாவில். அப்போ முஸ்லீம்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பர்மா இலங்கையாகட்டும் ஒரு பாம்பிளாஸ்ட்டை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. அவனோட ஏங்க வந்து ஒன்று இது பண்ணுது, முஸ்லீம்களை போட்டு அடித்து கொள்கிறாங்க. ஸோ அறிவார்ந்த ரீதியாக மார்க்கத்தை நீங்கள் தெளிவாக எந்த நேரத்தில் எதை செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் நிச்சயமாக விரும்ப மாட்டான். நடுப்பக கட்டுற தமிழ் இதில் இஜாப் ஒரு அடிமைத்தனமான விஷயம், அது வந்து ஒரு அரபு நாட்டு விஷயம்னு சொல்லி ரொம்ப கேவலமாக ஒரு கட்டுரை வருது. இஸ்லாமிய பெயர் தாங்கிய பெண்மணினால ஒரு பெண்மணி வந்து அதுக்கு பதில் கட்டுரை எழுதுறதுக்கு நமக்கு லாகில் உருவாக்கின பெண்கள் வெளியே சொல்கிறதில்ல, பயம். இங்கே சொன்ன நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ பயம். அவ்வளோ பெண்கள்கிட்ட நான் பேசி பார்த்தேன், ஒன்றும் முடியல. பெண்கள்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட அம்மா, அது மாதிரி யாரும் இல்லை. ஸோ மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அல்லாவின் மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அல்லாவின் அடிமை நீங்கள் அல்லாவிற்காக வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவையில்லாத ஒரு பொருளாக மாறிட்டீங்க. அல்லாஹ் தூக்கி குப்பையில் வீசிடுவான், அடுத்த சமுதாயத்தை கொண்டு வருவான். நிற்பாங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நிற்பாங்க. தன்னோட ஆயுளை கழிப்பாங்க, தன்னோட செல்வத்தை கழிப்பாங்க, தன்னோட உயிரையும் கழிப்பாங்க. ஸோ அல்லாவிற்கு அநீதியும் ஆக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாறதை விட்டு தவிர்த்துக்கணும் நான் கேட்டு முடிக்கிறேன். ரொம்பவும் நிச்சயம் நினைக்கிறேன். நன்றி. வாஹர் தவானால்